வாட்ஸ்அப் புதிய அப்டேட்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த புதிய அப்டேட், யூசர் நேம் அப்டேட் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூப்பரான அப்டேட் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை ஓப்பன் செய்து பாருங்க. தேட இந்த யூசர் நேம் அப்டேட்டை பார்க்க முடியும். இனி உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பரை யாருக்குமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் கிரியேட் செய்கிற இந்த யூசர் நேமை கொடுத்தா மட்டும் போதும். அவங்க உங்ககிட்ட பேச முடியும். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது. ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான பாதுகாப்பு விஷயம். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு டேட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டிலிருந்து நம்ம ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாமே நம்முடைய ஃபோன் நம்பரோட தான் லிங்க் செய்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஃபோன் நம்பரை இந்த யூசர் நேம் செட்டிங்ஸ் மூலம் யாருக்கும் தெரியாமல் 100% சேஃபாக வைக்க முடியும்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, இப்போ இந்த வாட்ஸ்அப் யூசர் நேமை எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். பட் இந்த யூசர் நேம் அப்டேட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு வீடியோ கீழ்ப்பக்கம் இருக்கிற இந்த கமெண்ட் பாக்ஸில் எஸ் இல்லை நோன்னு டைப் செய்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்முடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து மேல் பக்கம் தெரிகிற இந்த 3 டாட்டை செலக்ட் செய்து அடுத்ததான் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் செய்யும்போது மூணாவதாக இந்த யூசர் நேம் அப்டேட்டை பார்க்க முடியும். ரிசர்வ் யூசர் நேம், முதல்ல இந்த யூசர் நேமை ரிசர்வ் செய்ய சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட யூசர் நேம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஃபர்ஸ்ட் யூசர் நேம் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். இதுலேயும் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் யூசர் நேம் மூலமாக யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இதில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி ஒரு வசதி இருக்குது. இந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க உங்களை தொடர்பு கொள்ள முடியும். தெரியாதவங்க யாருமே உங்களை தேடி வந்து தொந்தரவு கொடுக்க முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இங்கே ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிரியேட் யூசர் நேம் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். பட் அதுக்கு முன்னாடி கீழ்ப்பக்கம் 2 ஆப்ஷன் தெரியுது பாருங்க. யூஸ் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் யூஸ் ஃபேஸ்புக் யூசர் நேம். நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூசர் நேமை வாட்ஸ்அப் யூசர் நேமாக வைக்கிறதா இருந்தால் அந்தந்த ஆப்ஷனை செலக்ட் செய்துக்கோங்க. இல்லை என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிஃபை வேணும், வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் புதிய ஒரு யூசர் நேம் வேணும்னா கிரியேட் யூசர் நேம் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த பாக்ஸில் உங்களுடைய யூசர் நேமை கிரியேட் செய்து சேவ் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். என்னுடைய யூசர் நேம் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டன் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நம்பர் அவுட். இனி வாட்ஸ்அப் யூசர் நேம் மட்டும்தான். இனி யாராவது உங்களிடம் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டால் இந்த யூசர் நேமை மட்டும் கொடுங்க. இந்த யூசர் நேமை எப்போ வேணாலும் எடிட் செய்து மாற்றவோ இல்லை டெலிட் செய்யறதா இருந்தால் மேற்பக்கம் இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது ஆப்ஷன் தெரியும். நெக்ஸ்ட் கான்டாக்ட் மீ பை யூசர் நேம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ். நான் ஒரு முறை செலக்ட் செய்கிறேன். இப்போ உங்களுடைய யூசர் நேம் மூலமாக யாரெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் இதில் முடிவு பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எவரிஒன் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைக்கிறீங்கன்னா உங்கள் யூசர் நேம் தெரிந்த யார் வேணாலும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். செகண்ட் ஆப்ஷன், பீப்புள் ஹூ நோ மை கீ. இதுதான் ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூசர் நேம் தெரிந்தால் மட்டும் போதாது, நீங்கள் செட் பண்ணி வைத்திருக்கிற அந்த பின் தெரிந்தால் மட்டும்தான் ஒருவரால் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். இதனால தேவையில்லாத புது ஆளுங்களோட தொந்தரவு இருக்காது. அந்த பின்னை நீங்கள் செட் செய்யறதா இருந்தா பீப்புள் ஹூ நோ மை கீ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து ஒரு 4 டிஜிட் பின்னை செலக்ட் செய்யலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். புது ஆளுங்க யாராவது உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியாமல் வெறும் யூசர் நேமை மட்டும் வச்சு முதல் முறையே உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முயற்சிக்கும் போது வாட்ஸ்அப் அவங்களிடம் இந்த 4 டிஜிட் பின்னை கேட்கும். நீங்கள் இந்த பின் நம்பரை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால உங்களுடன் சேட்டை தொடங்க முடியும். பட் இந்த பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கெட் ஏ டிஃப்ரெண்ட் கீ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து உங்களுக்கு விருப்பமான பின்னை செலக்ட் செய்து சேவ் கீ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா உங்களுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள் யாருக்காவது 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.